வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரை. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பற்று போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவர்களை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தோஷப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அதற்கு ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகுமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். தேவன் தாமே வாசித்த திருவசனத்தின்படியால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்ச்சினேசனை இணையதளத்தின் வாயிலாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் நாள் தியானம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த இரண்டாவது நாள் தியானத்திலும் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களோடு கூட இடைபடுவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் சிந்தனைக்காக தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாய் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை மையமாக கொண்டு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இந்த உலகத்தில் இயேசு நமக்கு அநேக மாதிரிகளை வைத்து போயிருக்கின்றார். இன்றைக்கு இளைஞர்கள் சிலரை மாதிரியாக எடுத்துக்கொள்ளுகின்றார்கள். அநேக வாலிபர்கள் தங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள சில மனிதர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், அதிலும் ஒரு இரட்சணிய சேனை வீரன், இயேசுவை மாதிரி என்று சொல்லி எடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இங்கு வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு மாதிரியை இயேசு நமக்கு வைத்து போனார். நேற்றைய தினம் நாம் தியானத்தில் அத்திமரம் ஆண்டவர் சபித்ததையும் அதை குறித்த சில விளக்கங்களையும் இந்த பரிசுத்த வார கூடுகையினுடைய ஆரம்பத்தையும் அதனுடைய சரித்திரத்தையும் குறித்து நாம் தியானத்திலே நாம் கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அத்திமரத்தை இயேசு சபித்தார் என்று முதல் நாளோடு அந்த திங்கட்கிழமையோடு நிறைவு செய்கின்ற அந்த வசனத்தின் தொடர்ச்சியாய் மறுநாள் காலை இயேசு அவ்விடம் விட்டு திரும்பி வரும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார்கள். நான் முதலாவது வாசித்த வசனம் சொன்னது, இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போனார். ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்தவ உலகையும் வேதத்தினுடைய அர்த்தங்களையும் இயேசு போதித்த காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே. ஆனால் இயேசு பயனற்ற தனக்கு பிரயோஜனமில்லாத ஒரு அத்திமரத்தை அவர் சபித்தார். ஆனால் மறுநாள் அது பட்டு போயிற்று. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள், நமக்கு பிரயோஜனமில்லாதவைகளை சபிக்கலாமா? ஆண்டவருக்கு எதிரான காரியங்களுக்கு எதிராக நாம் இப்படிப்பட்ட சாப வார்த்தைகளை கூறலாமா? இன்றைக்கு அநேகர்
பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் வேதம் நமக்கு இயேசு மாதிரியை வைத்து போனார் என்றால், இந்த உலகத்தில் மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு, மனிதர்களுடைய மாம்சம் வேறு. மனிதர்கள் இயற்கைக்கு மாதிரியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இயற்கையை விட அப்பாற்பட்டு வாழ்வதற்காய் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். பரலோக ராஜ்யம் இயற்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உரியதல்ல. பரலோக ராஜ்யம் மனிதர்களுக்கு உரியதாக இருக்கிறபடினால் இயேசு மனிதர்களுக்கு போதிக்கும் விதமாய் சில எடுத்துக்காட்டை இயற்கையின் வாயிலாய், உவமைகள் வாயிலாய் நமக்கு கற்றுத்தந்தார். அதிலே ஒரு காரியம்தான் இந்த காரியம். அப்படியானால் வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதிலும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எந்த காரியத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சபிக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் பிறரை ஆசீர்வதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். சிலுவையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற உன்னதமான பாடங்களில் முக்கியமான பாடம் இதுதான். யார் நமக்கு எதிராக வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும், நாம் அவைகளிலிருந்து ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் காண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. சிலுவையிலும் ஆண்டவர் அவருக்கு எதிராக வந்தவர்களை அவர் மன்னித்தார், ஆசீர்வதித்தார். அந்த விதத்தில் நாம் இந்த உலகத்தில் நமக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆசீர்வதிக்கின்ற குணாதிசயங்களை நமக்குள்ளாய் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஸ்தோத்திரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் சத்துருக்களை. இரண்டாவது நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற அன்பு தேவனுடைய அன்பு. மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மறக்கிற குணத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும். அதிலும் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணும்போது நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் யார் பேரிலாவது நமக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நாம் அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவரிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொண்டு நாம் அவர்களை மன்னித்து ஆண்டவர் கரத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு கற்றுத்தந்த மாதிரியான ஜெபத்திலே நாம் வாசிக்கிறோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படியானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நம்முடைய அக்கிரமங்கள் கழுவப்படுவதற்கு, ஆண்டவருடைய கிருபை நம்மேல் இறங்குவதற்கு நாம் பிறருடைய குற்றங்களை, பிறர் நமக்கு எதிராக செய்தவைகளை நாம் மன்னிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு நமக்கு மிக 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 தேவை. அது கிறிஸ்தவ உலகில் இன்றைக்கு அது குறைந்து கொண்டிருக்கின்றது. இந்த சத்தியத்தை கேட்கின்ற நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே பிறரை ஆசீர்வதிக்கிற நிலைமையிலே நாம் வளர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அத்திமரத்தினுடைய இந்த சம்பவத்தை இன்னொரு இடத்திலே ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இரண்டாவது மன்னிக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். மூன்றாவது ஆண்டவர் மேல் அந்த விசுவாசத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டும். அப்படி நாம் பூரணப்படுத்துவோமேயானால் இயேசு செய்ததை போல நாமும் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களை அல்ல, இந்த உலகத்திற்கு மாதிரிகளை நாம் உருவாக்குவதற்காக. அப்படியானால் இன்னொரு வேதவசனம் சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. அப்படியானால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுக்கு சித்தமானபடி செய்வோமேயானால் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரித்து, நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் அங்கீகரித்து, நம்ம இந்த உலகத்திலே ஆசீர்வாதமான பாதையிலே வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது வாசித்தோம், இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போனார். எந்த மாதிரி? சிலுவையின் அவருடைய மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின அனுபவம், பிறரை மன்னித்த அனுபவம், சிலுவையிலும் அவருடைய சுவிசேஷத்தை சொன்ன அனுபவம், சிலுவையிலும் பிதாவை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்த அனுபவம். இந்த லெந்து காலங்களிலே, இந்த கடைசி வாரங்களிலே, இந்த இனி வருகின்ற நாட்களில் 7 வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். நாளை தினமும் தொடர்ந்து இந்த தியானங்களை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். அதிகப்படியாய் கிறிஸ்தவர்கள் இந்த 40 நாட்களும் இந்த லெந்து காலங்கள் முழுவதும் மாம்சத்தை வெறுத்து, மற்ற காரியங்களை வெறுத்து, சிலர் உபவாசித்து ஆண்டவரை நெருங்கி வர நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள்
நீங்கள் ஆண்டவரை நெருங்கி வருவதற்கு வேத வசனத்தின்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். 2 காரியங்களும் பூரணப்பட்டால்தான் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் மாதிரியை கொண்டு வாழ முடியும். ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமை இந்த தியானத்தில், இந்த புனித வாரத்தில் நாம் தியானித்த இந்த காரியங்களை கொண்டு இயேசு அத்திமரத்தை சபித்தார் நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக. அவர் மனிதர்களை சபிக்கவில்லை, அவருக்கு எதிராக எழும்பினவர்களை சபிக்கவில்லை, அவர்களுக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தபடினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தூய பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஒரு தருணத்தை தேவன் தந்தபடினாலே தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரம் இந்த செவ்வாய்க்கிழமை கூடுகையிலே ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வாயிலாய் இந்த அன்பு ஆண்டவர் கர்த்தாவை உம்முடைய ஜனங்களோடு இடைபடுகின்ற இந்த நல்ல ஒரு சமயத்தை தேவரீர் தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் பாடின பாடல்களைப் போல, வாசித்த வசனங்களைப் போல, இந்த லெந்து கால தியானங்களில் நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தைகளைப் போல நீர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறீர். அந்த மாதிரியை ஆண்டவரை நாங்கள் பின்பற்றி இந்த உலகத்திற்கு ஒரு மாதிரிகளாய் வாழ்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பேச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் நடை, எங்களுடைய உடை, எங்களுடைய பாவனை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல் எல்லாம் உம்மை போல மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் உம்முடைய கல்வாரி இரத்தத்தை கொண்டு ஆண்டவர் கழுவி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் வாயிலாய் இந்த கூடுகையில இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கின்ற அனைவரையும் உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எல்லா துதிகன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.